அன்புள்ள கிரியஸ், இது நம்ம ஃபேமிலி. ஒன்னிந்திய நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாளை தான் வந்து ஒரு ஜனநாயக திருவிழா அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நாளைக்கு தான் வந்து எல்லாரும் ஓட்டு போடுற நாள். ஸோ எல்லாருமே அவங்க ஓட்டை மறக்காமல் போட்டுருங்க. முக்கியமாக வந்து இந்த நிலைமையில் இப்படி ஒரு நியூஸ், முக்கியமாக பாரதிய ஜனதா கட்சியினர் வந்து அவங்க தொண்டர்களாக இருக்கட்டும், இல்லை மற்ற தொகுதியோட தலைவர்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் இப்படி ஒரு நியூஸ் வந்துருதா அப்படின்னு சொல்லிட்டு தான் ஷாக் ஆவாங்க. எதுக்கு அப்படின்னா, கோவை வாக்காளர்களுக்கு ஃபோன் போட்டு ஜிபேல அண்ணாமலை பணம் அனுப்பிட்டு இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி திமுக சார்பில் ஒரு பரபரப்பான ஒரு புகார் வந்திருக்குது. அது எதனால் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முக்கியமாக வந்து ஒரு காரணம் சொல்லப்பட்டிருக்குது. பட் அதுக்கு முன்னாடி வந்து தேர்தலோட அந்த பறக்கும் படையினர் வந்து சுற்றி எல்லா சைடுமே வந்து வலை வீசி எங்கெங்க பணப்பட்டுவாடா போயிட்டு இருக்குது அதெல்லாம் வந்து தடுத்து நிறுத்திட்டு இருக்காங்க. பட் இப்படி ஒரு முறையில் பணப்பட்டுவாடா போயிட்டு இருக்கிறது வந்து எங்களுக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது அப்படின்ற மாதிரி திமுக சார்பில் சொல்லியிருக்காங்க. பட் இது தொடர்பாக கோவை வடக்கு மாவட்ட திமுக வழக்கறிஞர் அணியின் அமைப்பாளர் வந்து பத்ரி என்கிற பழனிசாமி அவர் ஒரு புகார் சொல்லியிருக்கிறாரு. ஸோ அதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சி சார்பாக வந்து பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடுற அண்ணாமலை அவங்க வந்து தேர்தல் ஆணையத்துக்கும் அந்த விதிகளுக்கும் எதிராக வந்து பணிமனையிலேருந்து வாக்காளருக்கு இந்த மாதிரி ஜிபே மூலமாக ஃபோன் காசு அனுப்பிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி இது பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு புகார் கொடுத்துருக்கிறாரு. இன்னொரு விஷயம் அதில் என்னன்னா, தேர்தல் நடத்தை விதிமுறையின்படி வந்து நேற்று மாலையோட, அதாவது நேற்று சாயங்காலத்தோட தொகுதிக்கு சம்பந்தம் இல்லாத நபர்கள் எல்லாருமே தொகுதியை விட்டு வெளியேறணும். ஆனால் இந்த விதிமுறைக்கு மாறாதும் சட்டவிரோதமாக வந்து கோவை நாடாளுமன்ற பாஜக தேர்தல் அலுவலகமான அவினாசி சாலையில் வந்து அரவிந்த் கண் ஆஸ்பத்திரி இருக்கும். ஸோ அவங்களுக்குள்ள வந்து வெளி மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் வந்து இப்போ வரைக்கும் தங்கி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த பேப்பரில் இருக்குது. அது தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, வாக்காளர்களுக்கு எல்லாருக்குமே வந்து நீங்கள் பாஜக சின்னம், அதாவது தாமரை சின்னத்தில் வந்து ஓட்டு போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ஜிபே மூலம் பணம் அனுப்பிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு வழக்கு தொடர்ந்து இருக்கிறாங்க திமுக சார்பில் இருந்து. ஸோ தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வெளியிலேருந்து வந்து தங்கிய நபர்கள் தான் வந்து இதெல்லாம் வந்து முக்கியமாக காரணமாக இது பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. பட் இது எல்லாத்துக்குமே வந்து தலைவர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவங்க தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை தொடர்ந்து தேர்தல் ஆணையம் வந்து என்ன விதமான ஒரு நடவடிக்கை எடுக்க போகிறாங்கன்னு தெரியல. பட் எதுவாக இருந்தாலும் பார்க்கலாம் என்னென்னு. பட் இருந்தாலும் நாளைக்கு எல்லாருமே வந்து மறக்காமல் ஓட்டு போட்டுருங்க அந்த ஜனநாயக ஒரு திருவிழாக்காக. அன்புள்ள கிரியஸ், இது நம்ம ஃபேமிலி.